ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். குட்டீஸ்க்கு பொதுவாக நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் மட்டும் என்னங்க, நமக்கும் ரொம்ப நூடுல்ஸ் பிடிக்கும் இல்லைங்களா? குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த நூடுல்ஸே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு தான் மில்லட் நூடுல்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்கெட் தான். இதோட ஒரு 180 கிராம்ஸ் இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 72 ருபீஸ் வருதுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா திணை நூடுல்ஸு, கம்பு நூடுல்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா கம்பு நூடுல்ஸு. அந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸ்லேயே ஒரு வெரைட்டிலும் வந்திருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் வாங்களேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வேக போடலைங்களே, அதே மாதிரி தாங்க. தண்ணி எடுத்துக்கணும் பாக்கெட் கலவுக்கு தகுந்த மாதிரி. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தானே, இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அல்லது 2 பேர் சாப்பிட்லாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் மேக்கர்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதனால் உப்பு எதுவும் ஆட் பண்ண தேவையே இல்லைங்க. நீங்கள் நார்மலாக நூடுல்ஸ் வேக வைக்கிறது ஒரு 8 நிமிஷம் வேக வைக்கிறீங்கன்னா இது ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. ஏன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. இதுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், அப்புறம் கேப்சிகம், அப்புறம் ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்சிகம் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு பெரிய கேரட் எல்லாத்தையும் நீளமாக சன்னமாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்குங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த சமையல் எண்ணெய் இருந்தாலும் கரெக்டாக இருக்குங்க. ஸோ அந்த 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணுங்க. இது நல்லா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகும்போது ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா எல்லாமே போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஆனியனை போடணும், அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் போடணும், அப்புறம் கேரட் போடணும், கடைசியாக கேப்சிகம் போடுங்க. ஏன்னா கேப்சிகம் சீக்கிரம் வந்துடும் இல்லைங்களா, அதனால தான். ஸோ இது நல்லா மூடி வச்சுட்டு பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. அந்த ஸ்டீம்லேயே இது நல்லா பாயில் ஆகிடுங்க. நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு நான் ஆனியன் போட்டேன், அதுக்கப்புறம் பீன்ஸ் போடுறேன், அப்புறம் கேரட் போடுறேங்க, அப்புறமா கேப்சிகம் போடுறேன் கடைசியாக தான். ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லைங்களா, அதனால தான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே சன்னமாக நறுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அந்த ஸ்டீம்லேயே. அதனால தான் திரும்ப சொல்கிறேன். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு காயாக போட்டு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கேப்சிகமும் கடைசியாக ஆட் பண்ணுறேங்க. கேப்சிகத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆக முன்னாடி உப்பு அதை ஆட் பண்ணல நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா டேஸ்ட் மேக்கர்லேயே உப்பு இருக்குங்க. உப்பு போட்டிங்கன்னா இந்த ரெசிபியே ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். நான் உப்பு இதை ஆட் பண்ணாமல் ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். தட்டு போட்டு மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. அப்பப்போ எடுத்து மட்டும் பார்த்துக்கோங்க பாயில் ஆயிருக்கா என்னென்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கிற இதை ஆட் பண்ணணும். இது கூட பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஒரு டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேங்க. ரெட் சில்லி சாஸும் சோயா சாஸும் ஆட் பண்ணோம்னா அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்ததுங்க. இதுக்கு நான் டார்க் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் இதே அளவும், அதே டேபிள் ஸ்பூன் ஒரு இதுவும் போட்டுட்டேன். அப்புறம் அந்த டேஸ்ட் மேக்கர் ஆட் பண்ணேங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்களேன். செம்ம சூப்பரான மில்லட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி மில்லட் நூடுல்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் வரப்போகிற வீடியோஸில் எல்லாமே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மில்லட் நூடுல்ஸ் எல்லா குட்டீஸ்க்கும் மில்லட் பிடிக்காதவங்களுக்கு கூட நூடுல்ஸுங்கனால விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். காய்கறியும் சேர்த்து சாப்பிடுவாங்க, மில்லட்டும் இருக்கிறனால ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஸோ நூடுல்ஸை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் குட்டீஸுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.